ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தற்பொழுது நான் கோப்பூரில் இருக்கிற நமது FMMI ஹெல்த் கேர் சென்டர் முன்பதாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே 2022ஆம் ஆண்டு இந்த இடத்திலே ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தும் பொழுது இதில் இருக்கிறதான இடத்தினுடைய தகப்பனார் வயிறு வலியினால் கஷ்டப்பட்டு அவருக்கு நாம் சாதாரண ஒரு செலுசில் சிறப்பு கொடுத்து அவருக்கு வயிறுவெளி 15 ஆண்டுகளாக இருந்த வயிறுவெளிகள் சரியானபடியினால் இந்த இடத்தை நமக்கு இலவசமாய் கொடுத்தார். இன்றைக்கு இதிலே ஒரு 40 லட்சம் செலவிலே இந்த மருத்துவமனை நாங்கள் கட்டியிருக்கிறோம். இதுல என்னை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியில் அநேக மக்கள் மருத்துவம் இல்லாமல் மாண்டு கொண்டிருக்கிற ஒரு பரிதாபமான நிலைமை. இங்க பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக மிகவும் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு எந்த வாகன வசதிகள் இல்லாத நிலைமையில மரித்து போகிற பரிதாபமான நிலைமை. ஒரு 12 அடி பள்ளமான ஒரு இடத்தை நாங்கள் மண் போட்டு நிரப்பி இந்த மருத்துவமனை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஹெல்த் ஒர்க் சென்டர் மாத்திரமல்ல, இங்கே நாம் தாதியர் பயிற்சி பள்ளியை நாம் நடத்தி நாம் வருகிறோம். இதுவரைக்கும் மணிப்பூர் அண்ட் அசாமில் இருக்கிறதான 6 பிள்ளைகளுக்கு இதை ஃபர்ஸ்ட் ANM கோர்ஸ் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். மாலையிலே இந்த பகுதியில் இருக்கிறதான சிறு பிள்ளைகளை அழைத்து கிட்டத்தட்ட 25 பிள்ளைகள் இலவசமாக டியூஷன் அண்ட் நியூட்ரிஷனை ஊட்டச்சத்து பொருட்களை கொடுத்து அநேக பிள்ளைகளை நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நடத்தி நாங்கள் வருகிறோம். காரணம், இந்த பகுதியிலே ஏதாவது ஒரு நற்கரிகளை செய்யாத பட்சத்திலே நாம் இந்த மக்களுக்கு நாம் கிறிஸ்துவை நாம் அறிவிக்க முடியாது. இதுதான் இது கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூமில் வைத்து தான் நாங்கள் டியூஷனை அண்டு நர்சிங் ஸ்கூல்ஸ் இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். திரும்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3 ஸ்டாஃப்கள் தங்கியிருந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த பகுதியிலே 6 வில்லேஜ் ஹெல்த் ஒர்க்கரை நாங்கள் செலக்ட் பண்ணி அவர்களும் இந்த இடத்துல இந்த பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த 6 வில்லேஜ் ஒர்க்கருடைய பணி என்னவென்றால், அவர்கள் இருக்கிறதான கிராமத்தில் சென்று பிபினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், சுகர் வியாதினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு நாங்கள் இலவசமான மருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கான லைப்ரரி ஒன்றை நாங்கள் வைத்திருக்கிறோம். புக்ஸுகளை CMC வெல்லூர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல 4 விதமான காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நம்பர் 1, ஹெல்த் ஒர்க் சென்டர். இங்க வருகிற பேஷண்ட்ஸுக்கு நம்மளால் முடிந்த மருந்துகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். மருந்துகளை நாம் இலவசமாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 2வதாக நர்சிங் ஸ்கூலை நடத்தி கொண்டிருக்கிறோம். 3வதாக டியூஷன் அண்ட் நியூட்ரிஷன். இந்த பகுதியில் இருக்கிறதான சிறு பிள்ளைகள், அவங்களுக்கு ஊட்டச்சத்து இல்லாமல் பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு கிட்டத்தட்ட 25 பிள்ளைகளுக்கு நாங்கள் டியூஷனை நடத்தி கொண்டிருக்கிறோம். 4வதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜெப கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற. இதை நாங்கள் சபையாக கட்டுவதற்கு திட்டமிட்டோம். ஆனால் பெரிய எதிர்ப்பு நிமித்தமாக அது பண்ண முடியவில்லை. எனவே மருத்துவத்தையும் மகத்துவமுள்ள இயேசுவையும் சேர்த்து நாங்கள் அறிவித்து வருகிறோம். தேவை என்று சொல்லும் பொழுது நம்ம சில மருத்துவர் நமக்கு தேவை. இங்கே நாம் டாக்டர்ஸ் தங்குவதற்கோ அல்லது நம்ம தமிழ்நாட்டில இருந்து நர்ஸுகள் தங்குவதற்கான ஏற்ற இடத்தை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்கே தங்குவதற்கான இடங்கள் இருக்கிறது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அதாவது ஆண்டவருக்காக ஒரு 6 மாதம் 3 மாதம் அல்லது 1 வருடம் அல்லது ஆண்டவர் உங்களோடு பேசினால் இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இந்த மருத்துவ பணியிலே ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகள் நீ உதவி செய்யலாம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல நமக்கு இன்னும் 2 குவார்ட்டர்ஸ் நம்ம கட்ட வேண்டும். அதற்காக செபித்துக் கொள்ளுங்கள். அதே போல ஒரு நர்சிங் ஸ்கூல் கட்ட வேண்டும். அதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன வேலைகள் இங்கே செய்வதற்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஹாலோ பிளாக் போட வேண்டும். இந்த ரோடு இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 அடி. நீங்க பாத்தீங்கன்னாக்கா மழை காலங்கள் விட்டால் இந்த வாகனம் உள்ளே வர முடியாது. பேஷண்ட்ஸ் நம்மளால கொண்டு செல்ல முடியாது. சில கஷ்டமான பேஷண்ட்ஸை, நம்மளால முடியாத பேஷண்ட்ஸை நாம் வெளியே கொண்டு போக வேண்டும் சொன்னால் நம்முடைய வாகனத்தில் தான் கொண்டு போக வேண்டும். இது ஒரு மண்ணான ரோடு. இந்த மண்ணான ரோட்ல மழை காலத்துல பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர், இந்த பக்கத்துல குளம் இருக்கிறது, அதே மாதிரி இந்த பக்கத்துல குளம் இருக்கிறது. 2 சைடு குளங்கள். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 அடி இதுல நமக்கு ரோடு போட வேண்டும். இது பஞ்சாயத்திலையும் அவங்க முன்வரவில்லை. நாம் ஏதாவது செய்தாதான் உண்டு. எனவே இதை பார்க்கின்ற பிள்ளைகள், ஏன்னா இப்படி நீங்கள் செய்யும் பொழுது, இந்த உதவிகளை செய்யும் பொழுது இந்த பேஷண்ட்ஸை காப்பாற்ற முடியும். இந்த பேஷண்ட்ஸ் அவங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு மிக ஏதுவாக இருக்கும். எனவே மழை இல்லாத காலங்களில் வாகனம் செல்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மழை காலங்களில் ரொம்ப கஷ்டம். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இதற்காக ஜெபியுங்கள். மருத்துவத்துறையில் இருக்கிற பிள்ளைகள் பணி செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களால் கர்த்தர் உங்களோடு பேசினால் இப்படிப்பட்ட இந்த வேலைகள் நடைபெறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு இந்த பணி மிக சிறப்பாக இருக்கும். எனவே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள், உதவுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமேன். காட் bless you.